பொறுமையை அடைகிறார், எந்த அளவுக்கு தியாக மனப்பான்மையை வெளிப்படுத்துகிறார், அவர் மாத்திரம்தான் தியாகம் உடையவரா, குடும்பத்தில் எல்லோரும் தியாகம் உடையவரா என்பதை சோதிப்பதற்காக வேண்டினார் அல்லாஹ் இப்பேற்பட்ட ஒரு வழிமுறையை உண்டாக்கினார். அதனால் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பலாபலம் என்ன? இப்ராஹிம் நபிக்கும் இஸ்மாயில் நபிக்கும் அவருடைய தாயார் ஹாஜரா அம்மாவோடும் உலகத்துல வளர்த்த ஆட்ட அல்லாஹ் கொடுக்கல, சொர்க்கத்துல அல்லாஹ் வளர்த்த ஆட்ட துன்யாவுக்கு அனுப்பி வச்சாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்க, வானத்திலிருந்து மழை வந்து பார்த்துருக்கீங்க, வானத்துல பனிக்கட்டி வந்து பார்த்துருக்கீங்க, வானத்துல ஏதாவது புயல் உண்டாச்சுன்னா குருவி உண்டாச்சுன்னா மணல் குருவி உண்டாச்சுன்னா மணலை பார்த்துருக்கீங்க. வானத்திலிருந்து அல்லாஹ் குர்பானிக்காக ஆட்ட கொடுத்தாங்கன்னா நம்ப முடியல, நம்பிதான் ஆகணும். அதுதான் ஈமான். அல்லாஹ் நினைத்தால் எதையும் சாதிப்பான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள், இப்படி குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் தங்களுடைய அமல்களை இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை வரலாறுகளை தெரிந்து கொண்டு கொடுத்தால் அந்த குர்பானி மனப்பூர்வமாக அல்லாஹ் முதலில் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வசனத்தை பேசுவான், நான் பல பயான்களில் சொல்லிருக்கிறேன். முஸ்லிம் உம்மா குர்ஆனை பார்த்து வருவது பின்தங்கி இருக்கிறது, குர்ஆனை தர்ஜுமா செய்வது பின்தங்கி இருக்கிறது. அதனாலதான் எந்த சப்ஜெக்ட்ல அல்லாஹ் என்ன பேசுறான்னு உங்களுக்கு தெரியல. தினத்தந்தி இன்னைக்கு தேதிக்கு என்ன நியூஸ் அப்டேட்டா மனசுல இருக்கு. போன வாரம் சீரியல் என்ன முக்கிய கதாபாத்திரம் எவ்வளவு தொடர்ந்து முடிச்சான் அந்த அப்டேட் இருக்கின்ற இஸ்லாமிய பெண்களிடத்தில். ஆனால் குர்ஆனுக்குள்ள அல்லாஹ் என்ன சொல்லி வச்சிருக்கிறான், ஹஜ்ஜி பெண்ணா வந்தா குர்ஆன்ல என்ன சொல்றான், நோன்பு பெண்ணா வந்தா குர்ஆன்ல என்ன சொல்றான், ஒவ்வொரு மாதத்துல அல்லாஹ் என்ன குர்ஆன்ல பேசுறான் என்ற வரலாறை முஸ்லிம் உம்மா தெரிந்து கொள்ளவே இல்லை. ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்காக குர்ஆன் தர்ஜுமா படிச்சிருந்தார், அந்த ஒருத்தராலும்